தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதாவின் போர்ப்படை தளபதி அமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதாவின் போர்ப்படை தளபதி அமைச்சராக பொறுப்பேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதாவின் போர்ப்படை தளபதி ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல் முறை ஆட்சியை பிடித்த பொழுது தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் செங்கோட்டையன். செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதாவின் பிரச்சார திட்டத்தை வகுப்பவர் இவர்தான். பிரச்சார வாகனத்தை வழிநடத்துபவர் இவர்தான். ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக இருந்தார். செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருந்தார். செங்கோட்டையனின் ஆதரவாளராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. காலச்சக்கரம் சுழன்றது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். செங்கோட்டையன் 2வது இடத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றார். தற்பொழுது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வெற்றி வியூகத்தை வகுத்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்த பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பாதையை நோக்கி பயணித்தது. தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை இடங்களை பெற்றதற்கு காரணமே செங்கோட்டையனுடைய வியூகம்தான். தற்பொழுது செங்கோட்டையன் நடிகர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றவர். இவர் அதிமுக விசுவாசி, செல்வி ஜெயலலிதாவின் போர்ப்படை தளபதி என்று சொல்லலாம்.